சூரியன் வானத்தில் இருந்தது. ஆனால் அதன் கதிர்கள் இன்று வேறொருவருக்கு சொந்தமானது போல் இருந்தன. காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அதை தடுத்து நிறுத்துவது போல் தெரிகிறது. அயோத்தி இன்று வெறும் நகரமாக மட்டுமல்ல, ஒரு புனித பூமியாக மாறிவிட்டது. ஏனென்றால் இன்று உலகம் அதன் கடவுளை சந்திக்கப் போகிறது. அரண்மனைக்குள் உள்ள அனைத்தும் அசையாமல் இருந்தது. ராணி கௌசல்யா அமைதியாக இருந்தாள். ஆனால் அவளுக்குள் ஏதோ ஒன்று அசைந்து கொண்டிருந்தது. ஒரு புனித உணர்வு, ஒரு தெய்வீக சக்தி. அவளுடைய இதயம் ஒரு பிரார்த்தனையாக மாறியது போல அந்த தருணம் வந்தது. அது புனிதமான வசந்த மாதத்தின் 9ஆம் நாள். அது தூய்மையானது மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கடவுளால் நேசிக்கப்பட்ட காலமும் ஆகும். சைத்திர மாதத்தின் 9ஆம் நாள். முழுமையான பகலும் அல்ல, இரவும் அல்லாத ஒரு நண்பகல். அதன் பிறகு நேரம் அசையாமல் நின்றது. திசைகள் அமைதியாகிவிட்டன. ராணி கௌசல்யாவின் அறையில் இருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளிப்பட்டது. அந்த பிரகாசம் மெதுவாக அரச அரண்மனை முழுவதும் பரவத் தொடங்கியது. விளக்குகள் தாமாகவே எரிய, தாமரை மலர்கள் மலரத் தொடங்கின. இனி காற்று சாதாரணமாக அல்ல, அது தெய்வங்களை வரவேற்கும் தென்றலாக மாறியது. அதன் பிறகு பகவான் ராமர் பிறந்தார். குழந்தை வடிவில் தோன்றினார் இறைவன். ஆனால் அவரது கண்களில் இருந்த ஒளி காலத்தின் வேகத்தை விட வேகமாக இருந்தது. சங்கு, சக்கரம், கதாயுதம் மற்றும் தாமரை ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட 4 கரங்கள். சந்திரனின் ஒளியைப் போல மெல்லிய பிரகாசம் அவரது நெற்றியில் வீற்றிருந்தது. அவரது மார்பில் ஸ்ரீவச்சமும் கௌஸ்துபக் கன்னியும் ஜொலித்தன. நேரமும் அதன் கண்களை மூடும் வகையில் அந்த தரிசனம் மிகுந்த தூய்மையாக இருந்தது. அதை கண்ட கௌசல்யா வியப்படைந்தார். இது எந்த தெய்வீக நாடகம் என அவளின் உதடுகளில் இருந்து மெல்லிய சத்தம் விளம்பின. பகவான் ராமர் புன்னகைத்தார். அந்த தருணத்தில் கரங்கள் 2ஆக மாறின. தெய்வீகத்தன்மை மறைந்து ஒளி வீசிய குழந்தை அவளது கரங்களில் அமைதியானது. எந்த ஒளியும் இல்லை, எந்த அதிசயமும் இல்லை. இருந்தாலும் அந்த தருணம் அதிக தெய்வீகத்தன்மையாக உணரப்பட்டது. ஆனால் இந்த நாடகம் ஒன்றோடு முடியவில்லை. மற்ற அறைகளில் இருந்து மேலும் 3 அழுகை குரல்கள் எழுந்தன. கைகேயின் மடியில் ஒன்று, சுமித்ராவின் கருவில் மற்றொன்று. மேலும் அவர்கள் மூவரும் எந்த கருவியும் இல்லாமல், எந்த அறிவிப்பும் இல்லாமல் ராமர் வந்த அதே நோக்கத்திற்காகவே பிறந்தவர்கள். பாரன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என அந்த 4 சகோதரர்களின் வருகை சன்மார்க்கம் 4 திசைகளிலும் தனது கைகால்களை நீட்டியது போல. அரசன் தசரதன் வந்தார். அவன் கைகள் நெகிழ்ச்சியில் நடுங்கின. அவர் ராமரை தன் கைகளில் மகிழ்ச்சி பொங்க எடுத்துக்கொண்டார். இனி அவருக்கு ராமர் மகன் மட்டுமல்ல, அவர் ஒரு பெற முடியாத அனுபவமாக மாறினார். மன்னன் தசரதனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவருக்குள் எந்த வேதனையோ பெருமையோ இல்லை. ஒரு மிகுந்த பணிவு. இன்று என் வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது. தேவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து வணங்கினர். ஆகாயத்திலிருந்து மலர்கள் மழை பொழிந்தது. கந்தர்வர்களின் வீணைகள் மகிழ்ச்சியில் தேவ ராகங்களை இசைத்தன. கைலாயத்திலிருந்து சிவன், தர்மா, இப்போது நீ பூமிக்கு செல், ராமர் பிறந்து விட்டார் என்றார். அயோத்தியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தீப விளக்குகள் ஒளிர வைத்து ஒவ்வொரு மங்கையினரும் மனம் உருகி ஆழ்ந்த பிரார்த்தனை செய்ய துவங்கினர். குழந்தைகளும் மகிழ்ச்சி பொங்க முழு பக்தியுடன் ராமா என்ற மந்திரத்தை ஓத துவங்கினர். அந்த நாள் வெறும் பிறப்பு அல்ல, அது ஒரு யுகத்தின் விடியல். கண்ணியம் வடிவம் பெற்றது. தர்மம் நடக்க கற்றுக்கொண்டது. இறைவன் வந்துவிட்டார். 4 சகோதரர்களும் பிறந்தார்கள். ஆனால் முதலில் நடந்தவர் வரலாறானார். ராமர் வந்தார். அவருடன் வாழ்க்கை மீண்டும் உயிர் பெற்றது. சூரியனின் முதல் கதிர்கள் அயோத்தியின் கூரைகளை தொட்டபோது அவை ஸ்ரீராமரின் திருமுகத்தில் இருந்தே தம் ஒளியை கடன் வாங்கியதைப் போல தோன்றியது. அவரது மென்மையான விரல்கள் முதல் முறையாக பூமியை தொட்டபோது அந்த பூமி தன் குழந்தையின் முதல் ஸ்பரிசத்தை உணரும் தாயைப் போல ஆனந்தத்தில் திளைத்தது. ஸ்ரீராமர், லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன் 4 பேரும் 4 பருவங்களைப் போல வேறுபட்டிருந்தாலும் அவர்கள் இதயங்களில் ஒரே விதமான இனிமையும் ஒளியும் நிறைந்திருந்தது. அந்த அரண்மனை வெறும் அரச சபை மட்டுமல்ல, அது ஒரு விளையாட்டு மைதானமாக மாறியிருந்தது. அங்கு அவர்களின் சிரிப்பொலி அயோத்தியின் இசையின் ஒரு பகுதியாகவே மாறிப்போனது. மூத்தவரான ஸ்ரீராமர் மிகவும் அமைதியானவர். அவருடைய கண்களில் இருந்த கருணை
பார்ப்பவர் எவருக்கும் அமைதியை தரக்கூடியதாக இருந்தது. குழந்தையாக இருந்தபோதே அவரின் தோரணை ஒரு ஞானியைப் போல இருந்தது. அவரின் புன்னகையிலோ ஒரு தெய்வீக ஈர்ப்பு நிறைந்திருந்தது. லட்சுமணன் இராமரின் நிழல் என்றே சொல்லலாம். ராமர் எங்கு சென்றாலும் லட்சுமணனும் அவரை பின்தொடர்வார். ராமர் சிரித்தால் அந்த நொடியே லட்சுமணனின் முகத்திலும் சிரிப்பு மலரும். பரதனோ அமைதியானவன், சிந்தனை அதிகம் கொண்டவன், எதையும் ஆழ்ந்து யோசிப்பவன். சில சமயங்களில் ராமரும் லட்சுமணனும் விளையாடுவதை பார்த்து புன்னகைப்பான். ஏதோ ஒரு தெய்வீக புரிதல் அவனுக்குள் மலர்வது போல இருக்கும். சத்ருக்கனன் மிகவும் விளையாட்டுத்தனம் நிறைந்தவன். ஆனால் பரதனிடம் மிகுந்த பாசம் கொண்டவன். அவன் பரதனின் விரலை பிடித்துக்கொண்டு அவனையே சுற்றி வருவான். சில நேரங்களில் அந்த அரண்மனை முற்றம் ஒரு போர்க்களமாகவே மாறிவிடும். அங்கே ராமர் குச்சிகளை வில்லாக வைத்து லட்சுமணனுடன் போரிடுவார். பரதன் ஓரமாக நின்று கொண்டு வியூகம் வகுப்பான். சத்ருக்கனனோ பின்னால் பதுங்கி வந்து எதிரியை வீழ்த்துவான். ராஜ உடையில் இருக்கும்போது கூட ஒரு வயதான வேலைக்காரர் தனது சுமையை தூக்கி தோளில் வைக்க ராமர் உதவி செய்வார். உடனே லட்சுமணன் ஓடி வந்து, அண்ணா, அதை நான் செய்கிறேன் என்பான். ஆனால் ராமர் புன்னகைத்துக் கொண்டே சொல்வார், சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர் ஒருபோதும் பின்வாங்க கூடாது. இரவு இந்த உலகை நிலவொளியால் போர்த்தும் போது அந்த 4 சகோதரர்களும் ஒரே கட்டிலில் உறங்குவார்கள். நடுவில் ராமர், ஒரு பக்கம் லட்சுமணன், மறுபக்கம் பரதன், அவர்களின் பாதங்களில் சுருண்டு படுத்திருக்கும் சத்ருக்கனன். ஒரே மையத்தை ஈர்க்கும் 4 நட்சத்திரங்களைப் போல அவர்கள் காட்சியளிப்பார்கள். இது ஒரு தெய்வீகமான குழந்தை பருவம். இதில் அந்த 4 ராஜகுமாரர்களும் வெறும் விளையாட்டுக்களை விளையாடவில்லை. அவர்கள் அயோத்தியின் ஆன்மாவை செதுக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அந்த இனிய மாலை பொழுதில் குருகுலத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. இந்த ரத்தினங்களை ஞானப்பாதைக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அப்படியே குருகுலத்திற்கான பயணம் தொடங்கியது. ஒரு புதிய அத்தியாயம் வாசலில் காத்து கொண்டிருந்தது. காட்டின் நடுவே ஒரு அமைதியான ஆசிரமம். அங்கே ஆலமரங்களின் நிழலில் வேத மந்திரங்கள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. ஒரு எளிமையான குடில், ஒரு யாக குண்டம், அதன் பின்னால் சரையு நதியின் ஒரு கிளை அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. இதுதான் குரு வசிஷ்டரின் ஆசிரமம். இன்று அதன் வாசலில் 4 ராஜகுமாரர்கள் நின்றிருந்தனர். ராமர், லட்சுமணன், பரதன் மற்றும் சத்ருக்கனன். குரு வசிஷ்டர் அவர்களை பார்த்ததும் அவரது இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அவர்களில் ஒருவன் வேதங்களாலும் இன்னும் முழுதாய் அறியப்படாதவன் இருக்கிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். குருகுலத்தில் வாழ்க்கை எளிமையானது. அதிகாலையில் எழுந்து நீராடுவது, பிறகு யாக சடங்குகளை செய்வது, சேவை செய்வது, பின்னர் கல்வி கற்பது. ஆபரணங்கள் இல்லை, சிறப்பு ஆசனங்கள் இல்லை. அந்த 4 ராஜகுமாரர்களும் இப்போது வெறும் சீடர்கள் மட்டுமே. பசுக்கொட்டகைக்கு ராமர்தான் முதலில் வருவார். பசுக்களின் குளம்புகளில் சேறு படிந்திருந்தால் அதை தன் கைகளாலேயே சுத்தம் செய்வார். குருகுலப் பணிகளில் லட்சுமணன் எப்போதும் முன்னணியில் இருப்பான். ராமர் எதை கற்றாலும் லட்சுமணன் ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே திரும்பச் சொல்வான். பரதன் சாஸ்திரங்களில் ஆழ்ந்து மூழ்கியிருந்தான். தர்மம், நீதி, தத்துவம் இவை அனைத்திலும் பரதனுக்கு இயல்பாகவே ஞானம் இருப்பது போல் தோன்றும். குரு அடிக்கடி அவனை கேள்விகளுடன் தனியாக அழைப்பார். பரதனும் மறுபிறவி எடுத்த ஒரு முனிவரைப் போல பதிலளிப்பான். சத்ருக்கனன் குருகுலத்தில் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தான். யாருடையாவது பாய்காற்றில் பறந்துவிட்டால் அதை அவன் எடுத்து வருவான். சமையலறையில் விறகு குறைவாக இருந்தால் அவன் காட்டிற்கு ஓடிச் சென்று இன்னும் கொண்டு வருவான். இரவில் மற்ற சீடர்கள் சோர்வினால் உறங்கும்போது ராமரும் லட்சுமணரும் பரதனும் சத்ருக்கனனும் விளக்குக்கு முன்னால் அமர்ந்து ஸ்லோகங்களை ஓதிக்கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் ராமர் மந்திரங்களுக்கு நடுவே நிறுத்தி கேட்பார், குருதேவா, இந்த ஸ்லோகத்திற்கு இப்படி ஒரு அர்த்தமும் இருக்கலாமல்லவா? வசிஷ்டர் ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சொல்வார், ஆம் ராமா, அதுதான் அதன் ஆழமான அர்த்தம். அது இதுவரை எனக்கு தோன்றவில்லை. துளசிதாசர் கூறுகிறார், சாந்தமான வடிவம், எளிமையான குணம், வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களில் தேர்ச்சி பெற்றவர். ஸ்ரீராமரின் தோற்றம் சாந்தமானது, அவரது குணம் நேரானது. ஆனாலும் அவர் வேதங்களையும் அதன் கிளைகளையும் இயல்பாகவே அறிந்தவராக இருந்தார். பிறகு ஒரு நாள்
பலமான காற்று வீசியது. மரங்கள் வளைந்து கொடுக்க ஆரம்பித்தன. ஒரு காய்ந்த கிளை ஆசிரமத்தின் கூரை மீது விழுந்தது. அனைவரும் திடுக்கிட்டனர். ராமர் மேலே பார்த்தார். அந்த கிளை தரையில் விழவில்லை. காற்று திசை மாறியது. கிளையும் ஓரமாகச் சரிந்தது. லட்சுமணன் கேட்டான், அண்ணா, நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? அதற்கு ராமர், ஒன்றுமில்லை லட்சுமணா, பயப்படத் தேவையில்லை என்று அந்த மரத்திடம் சொன்னேன், அவ்வளவுதான் என்றார். குரு வசிஷ்டர் அனைத்தையும் தூரத்திலிருந்து கவனித்தார். அவர் தனக்குள் நினைத்து கொண்டார், மோதலின்றி இயற்கையையே அமைதிப்படுத்தக்கூடியவன் இவன்தான். குருகுலத்தில் கழித்த ஆண்டுகள் வெறும் சப்தங்களாக மட்டுமல்ல, நினைவுகளாக மாறின. வெறும் அறிவாக மட்டுமல்ல, அனுபவங்களாகவும் மாறின. ராமரும் அவரது சகோதரர்களும் வெறும் பட்டம் பெறவில்லை. அவர்கள் அந்த யுகத்தின் தர்மத்தூண்களாக மாறினர். பிறகு ஒரு நாள் காட்டிலிருந்து ஒரு மாமுனிவர் வந்தார், ஸ்ரீ விஸ்வாமித்திரர். அந்த ஆசிரமம் ஒரு அறிவிப்பால் எதிரொலித்தது. இனி இந்த ஞானம் ஏடுகளுக்குள் அடங்காது. அது காட்டிற்குள் சென்று சரித்திரம் படைக்கும். ஸ்ரீராமருக்கு வெற்றி.